ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ்மணி 18 நாலேஜ். இந்த வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆர் லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஎல்சி மீடியா பிளேயர் இருக்கும். அந்த விஎல்சி மீடியா பிளேயரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் மீடியா அதிகமாக பார்ப்பீங்கன்னா, இந்த மூவிஸு சாங்ஸ் எல்லாம் அதிகமாக இந்த விஎல்சி மீடியா பிளேயர் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட்டாக வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவிஸ் எல்லாம் எதாவது ப்ளே பண்ணிங்கன்னா ஆடியோ லெவலில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். விஎல்சி மீடியா பிளேயரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மூவி ப்ளே பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ டிவைஸ் ஸ்டீரியோ மோட்னு இருக்கும். இந்த ஸ்டீரியோ மோடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மோனோ, ஒரிஜினல் ஸ்டீரியோ, ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ மோட். இதில் பார்த்தீங்கன்னா மோனோன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மோனோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ராக்கில் உங்களுக்கு ரன் ஆகும். சிங்கிள் ஸ்பீக்கர் உங்கள் லேப்டாப், எக்ஸாம்பிளுக்கு உங்கள் லேப்டாப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்கும் போது நீங்கள் மோனோவில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். இந்த ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா 5.1 ஆடியோ, மாஸ்டர் ஆடியோம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரிஜினல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ. இந்த ஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு ஹெட்ஃபோன்ஸு, லேப்டாப் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குதுன்னா இந்த மாதிரி ஸ்டீரியோ நீங்கள் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸு. இந்த ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஸ்டீரியோவை கொடுத்துக்கலாம். ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் ஸ்டீரியோ கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் நீங்கள் ஒவ்வொரு டைம் மூவிஸ் எல்லாம் ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கணும். ஒரே மட்டும் நீங்கள் எது டிஃபால்ட்டாக வச்சுக்கலான்னு இந்த டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் போய் ப்ரெஃபரன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெஃபரன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஆடியோன்னு போய்க்கோங்க. ஆடியோவில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கீழே ஷோ செட்டிங்ஸ்னு கீழே ஒரு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஆல்னு இருக்கும். அந்த ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆல்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு இருக்கும். அந்த ஆடியோ ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஆடியோ அவுட்புட் மோட்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அன்செட்டில் இருக்கும். ஸோ அந்த அன்செட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீரியோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மோனோ, ஸ்டீரியோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். நீங்கள் எது அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மோனோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கரில் ரன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸு, லேப்டாப் ஸ்பீக்கர் அந்த மாதிரி நீங்கள் வச்சு கேட்டுக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. இந்த ஸ்டீரியோ ஒன்லி பார்த்தீங்கன்னா 5.0 ஆடியோ மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஸ்டீரியோவில் கேட்குறோன்னா 2 ஸ்பீக்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டீரியோவில் வச்சு கேட்குறது பெஸ்ட்டு கைஸ். அதுக்காக தான் இந்த ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்கேன் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் MP3 பார்த்தீங்கன்னா விஎல்சி மீடியாவில் கேட்பீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக. ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு இருக்கும். ஆடியோவில் போய்ட்டு நீங்கள் இந்த கீழே வந்தீங்கன்னா ஸ்டீரியோ மோடு இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விசுலேஷன் இருக்கா. இந்த விசுலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனாக ரன் ஆகும் சாங் ப்ளே ஆகும்போது. அதை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 7 விசுலேஷன் இருக்குது. இது ஒவ்வொன்றா என்னென்ன யூஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ஆன் பண்ணுவோம். இந்த ஸ்பெக்ட்ரம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் MP3 ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிசைன் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி செகண்ட் ஒன் பார்ப்போம். அந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பு. இந்த ஸ்கோப் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அலைகள் மாதிரி ஓடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லாயிருக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசுலேஷன் போய்ட்டு அதே மாதிரி தேர்ட் ஒன்று ஸ்பெக்ட்ரம். இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மியூசிக் பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரிபிள் இந்த மாதிரி கலந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசுலேஷன் தான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று அதே மாதிரி விசுலேஷன் போய்ட்டு வியூ மீட்ரு இருக்குது. இந்த வியூ மீட்ரு வச்சிங்கன்னா இந்த மாதிரி கோடாக போயிட்டு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வியூ மீட்ரு பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3D ஸ்பெக்ட்ரம். திஸ் 3D ஸ்பெக்ட்ரம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்கள் MP3 நார்மலாக கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சுன்னா இந்த மாதிரி விசுவலைசேஷன் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்கான ஃபீச்சர் தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் நீங்கள் ஒரிஜினல் மூவிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் கூடவே வரும். அது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆன்லேயே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வீடியோ மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் போய்ட்டு இந்த மாதிரி ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், சப்டைட்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிகிட்ருக்கணும். அது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெஃபரன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரெஃபரன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண வரை பார்த்தீங்கன்னா தெரியும் எனேபிள் சப்டைட்டில்னு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்மார்க் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக மார்க்கில் இருக்கும். அதை அன்மார்க் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுருங்க கைஸ். ஸோ அதை அன்மார்க் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் இந்த மாதிரி மாற்றும் போது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. அதனால் மாற்றும் போது மாற்றிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். இந்த சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அந்த சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் உங்களுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிசபிள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ சேஞ்சிங் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ மோட் சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டீரியோ மோட் எதுக்கு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை குவாலிட்டி இப்போ 5.1 ஆடியோவில் மூவிஸ் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் ஒரிஜினல் ஆடியோ யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் சரியாக வராது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக வராது. நீங்கள் 5.1 HDMI பின் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் லேப்டாப் ஸ்பீக்கர் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டீரியோ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் கைஸ். அதுக்காக தான் அந்த ஃபீச்சர்ஸ் சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MP3 அந்த விசுலேஷன் சொல்லியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா MP3 பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கேட்டிருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர் அடிச்சதுன்னா அந்த மாதிரி நீங்கள் விசுலேஷன் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் பற்றி நான் சொல்லிட்டேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டெக் வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டெக் வீடியோஸ் வர இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, see you too.